வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஏஆர்வி குடியில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா புதினா வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். புதினா வச்சுலாம் ஊறுகாய் பண்ணுவீங்களா கேட்டிங்கன்னா உண்மையாகவே பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். புதினா ஊறுகாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். நான் 3 கட்டு புதினா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 12 வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு பொடி, 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் எண்ணெய். இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் மிளகாவையும் புளியும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அதை நல்லா வறுத்துப்போம். அது கூடயே எடுத்து வச்சுட்டுருக்கிற உளுத்தம்பருப்பையும் சேர்த்துப்போம். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருது. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டுப்போம். இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கிப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா புதினா, அதே இதில் சேர்த்து நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா அலம்பிட்டு ஆஞ்சு ஈரம் இல்லாமல் ஒரு துணியில் ஏதாவது போட்டு எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும், வதங்கி சுருங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக போட்டேன், 3 கட்டு ஃபுல்லாக போட்டேன். இப்போ நல்லா வதங்கி சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினா விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இதை மறுபடியும் தாளித்து கொட்டி ஊறுகாய் பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ எடுத்து வச்சுட்டுருக்க வெந்தய பொடி, கடுகு பொடியை சேர்த்துப்போம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா புதினா பேஸ்ட், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இல்லையா, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு எடுத்து வச்சுட்டுருக்கிற உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஊறுகாய் பக்குவத்துக்கு சுண்டி வரணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் இல்லாமல் ஊறுகாய் போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்போ டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம், டிஃபனுக்கு கூட தொட்டுக்கலாம். இது நீங்கள் செஞ்சு நல்லா ஒரு ஏர்ட்ட கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 20-25 நாள் வரையே வரும். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இது நல்லா பிரிஞ்சு இது நீங்கள் பக்கத்தில் நின்று அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்துடும். பக்கத்தில் நின்று அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்தோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய், கேரட் ஊறுகாய், வாழைக்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா வச்சு ஊறுகாய் அப்படி போடுறதுங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த புதினா ஊறுகாவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தொக்கு இதெல்லாமே நிறைய போட்டிருக்கேன் நான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான புதினா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இது ஆறினா விட்டு ஒரு ஏர்ட்ட கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20-25 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. சாதத்தோடய பசைஞ்சிக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஊறுகாய் நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ 3 கட்டு புதினாவுக்கு நான் கொடுத்த அளவில் மிளகாய் எல்லாம் போட்டிங்கன்னா மிளகாலேருந்து புளி வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காரம் புளி உப்பு எல்லாம் ரொம்பவே சரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குடியிலோடு எப்போவும் இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.